Yes. So hello aspirants, welcome to Red Office. நான் உங்கள் மேல் aptitude faculty. எஸ் ஸோ இந்த ஒரு வீடியோ எதுக்கு சார் அப்படின்னா ஜஸ்ட் எஸ்எஸ்சி ஃபவுண்டேஷனுடைய அதாவது இப்போது நமக்கு கிட்டத்தட்ட இன்னமும் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆகலை அப்படின்னாலும் ஸோ ரிலீஸ் ஆகிருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 3-6 மாதம் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய டைம் ஒரு சூப்பரான டைம் உங்களுடைய ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ பேசிக் லெவலில் இருந்து ஸ்டார்டிங்கில் நான் பிகினர்ஸ் பண்ணக்கூடிய தப்புகள் அப்படின்றது நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ நிறைய விஷயம் அப்படின்றத நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸோ இந்த ஒரு டைம் ஏன் சார் அப்படின்னா எப்பவும் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் அப்படின்றது நேரத்துக்கு நமக்கு கேலண்டர் ரிலீஸ் ஆகியிருக்கணும். ஸோ எக்ஸாம் அப்படின்றது 6 மாதத்துக்குள்ளே நடக்கும். ஸோ ஒரு ஏப்ரல் மே ஜூன்லலாம் சரியா. ஆனால் இப்போது நமக்கு ஒரு வேளை எக்ஸாமே தள்ளி போகுது அப்படின்னாலும் ஜூலை வரைக்கும் இல்லை ஜூனில் இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுடைய டேட் அப்படின்றது இருக்க போகுது. அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மாதம் இருக்குது. அப்போ இது ஒரு பெஸ்ட்டு டைம். ஸோ நீங்கள் சூப்பராக என்ன பண்ணலாம், ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங் பண்ணலாம். நீங்கள் பிகினராக இருந்தாலும் ஓகே, ரிப்பீட்டர்ஸ்க்கு இது ஒரு செம்ம சான்ஸ். உங்களுடைய அந்த ஒரு நாலேஜை இன்னமும் ஸ்ட்ராங் பண்ணலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்களோ இதெல்லாம் நீங்கள் இன்னமும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான ஒரு டைம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபவுண்டேஷனை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா எஸ்எஸ்சியோடைய எல்லா எக்ஸாம்ஸும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ ப்ராப்பராக அப்ரோச் அப்படின்றத பண்ணலாம். ஸோ இதில் தான் கம்ப்ளீட் கைடன்ஸ் பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளுடைய எக்ஸாம். ஸோ இது காமன்லி எல்லாருமே எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம். ஸோ சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். மேலே ஐ கார்டில் வீடியோ கொடுத்துருக்கேன், என் ஸ்க்ரீன்லேயே வீடியோ அப்படின்றது கொடுத்துருக்கேன். சரியா? அண்ட் இது நம்மளுடைய யூனிஃபார்ம்டு சர்வீஸ் எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள். சரிங்களா? அண்ட் செலெக்ஷன் போஸ்ட் ஜேஇ அப்படின்ற இந்த ஒரு எக்ஸாம்ஸ் அப்படின்றது நமக்கு நடக்கும். ஏன் இங்கே ஒரு கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் ஏன் அப்படின்னா சேம் சிலபஸ். ஸோ இது இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கு 6 எக்ஸாமுக்குமே எனக்கு சிலபஸை பொறுத்த வரைக்கும் சேம் தான்ப்பா. சரியா? நீ ஒன் டைம் ப்ரிப்பேர் பண்ணனா உனக்கு எந்த எக்ஸாம் வேணுமோ அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் நீ இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்ட அப்படின்னா ஸோ அழகாக என்ன பண்ணிடலாம், எல்லா எக்ஸாமையும் கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். சரியா? அப்போ நீங்கள் எங்கே போய் என்ன படிக்கணும் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதெல்லாம் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அண்ட் இது நம்மளுடைய ஸ்டடி பிளானர், அதாவது ஆனுவல் பிளானர். ஸோ லாஸ்ட் இயருடையது. இதை நம்ம வந்து தெளிவாக அவங்களே மென்ஷன் பண்ண மாதிரியான எக்ஸாம்ஸ் கரெக்டாக ப்ராப்பராக போகலை. ஸோ வெண்டர் இஷ்யூனால இப்போ இதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் டிசம்பர் எண்டு இல்லை ஜான் மிட்டுக்குள்ளே நமக்கு ஆனுவல் பிளானர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதை எதிர்பார்ப்போம். ஸோ இதை பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி வீடியோவில் நம்ம நிறைய பேசியிருக்கோம். சரிங்களா? எஸ், ஓகேப்பா. ஆடியோ வீடியோ எல்லாமே கரெக்டாக இருக்குல்ல? ஓகே டன். ஓகேவா? சரிங்க. ஸோ இப்போ இந்த ஒரு ஃபவுண்டேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்னும் இருக்குது, வீடியோ வெயிட் பண்ணுங்கள். சரியா? இந்த ஒரு ஃபவுண்டேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் நம்மளுடைய ஸோ எஸ்எஸ்சி மேன்மை 3.1 இந்த ஒரு ஃபவுண்டேஷன் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஸோ எல்லா சிலபஸும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஸ்டடி பிளானர் அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ இன்ச் பை இன்ச் ஸோ என்னென்ன டாபிக் இருக்க போது, யார் யாருடைய ஹவர்ஸ் என்னென்ற டீட்டெயிலாக பார்ப்போம். இது நம்மளுடைய எஸ்எஸ்சி ஃபவுண்டேஷன் 3rd பேட்ச். ஸோ ஆல்ரெடி நம்ம 2 பேட்ச் பார்த்துருந்தோம். ஸோ இங்கே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 3rd பேட்ச் அப்படின்றது. அண்ட் இது நம்மளுடைய தமிழ்நாடு மெகா பேக். ஸோ இதை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கோம். ஸோ நீங்கள் தனித்தனியாக ஒரு பேட்ச் வாங்குறதுக்கு பதிலாக இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த ஒரு பேட்சோட ப்ரைஸ் இதை விட into 2 டைம் இருக்க போகுது, அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா ஆஃபர் டைமில் ஒரு 2 இயர்ஸ் ஆஃப் வேலிடிட்டியில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய கோடு Y1029, அதுவும் இப்போ வந்து இயர் எண்டோடைய சேல் போயிட்டுருக்கு. ஸோ 25 எப்பவும் 22 இருக்கக்கூடியது இப்போ 25 நம்ம கோடு யூஸ் பண்ணும்போது 27% அப்படின்றது இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸோ வாங்கி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகேப்பா, டன். ஸோ இப்போ இங்கே இனிஷியலாக எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்போ ஆப்பிள் எடுத்திங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸ்க்குள்ளே போயிடுவீங்க. அப்படி போகக்கூடாதுன்றதை தாண்டி உனக்கு ஒரு பேசிக் நாலேஜ், ஒரு பேசிக்கான ஒரு மேக்ஸை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போயிருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நடத்தக்கூடிய இல்லை நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு பக்காவாக புரிகிற மாதிரி இருந்தால் ஓகே. ஏன்னா அரித்மெட்டிக் வேறு, அட்வான்ஸ் மேக்ஸ் வேறு, நிறைய இடத்துல நான் நிறைய விஷயம் பேசியிருக்கேன். ஸோ அப்படின்னும் போது நீங்கள் ஸோ போகணும் அப்படின்னா ஸோ யூ ஆர் ரெடி. அது அப்படின்னா
நிறைய இருக்கும் சரியா. ஸோ அதை பார்த்து பயந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் அட்வான்ஸ் மேக்ஸ் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஸோ பேசிக்ஸ் இல்லாமல் அதுதான் நான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன் சரியா. அதே மாதிரி உங்களுடைய டெய்லி ரொட்டீன் கரெக்டாக நான் 7 மணி நேரம்னா நான் 7 மணி நேரம், 5 மணி நேரம்னா 5 மணி நேரம், அந்த 5 மணி நேரம் எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸும் கவர் பண்ணேன். இப்போ நான் 1 hour நான் ஆப்டி பார்க்கணும்னா 1 hour நான் ரீசனிங் பார்க்கணும், ஒரு 1 hour நான் இங்கிலீஷ் பார்க்கணும், ஒரு 1 hour வந்து நான் ஜிஎஸ் பார்க்கணும். நீ உன்னோட டைம் டேபிளில் ப்ராப்பராக என்ன பண்ணிக்கோ அப்படின்னா ஸோ ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா முடிஞ்சும் சரியா. அதே மாதிரி இந்த பேசிக்ஸு ஃபார்முலா இதெல்லாம் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சரி விட்டுருவாங்க. எப்பவும் நல்லா சொல்கிறேன், நான் பேசிக்கு நான் ஆப்டி பொறுத்த வரைக்கும் 3 பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சின்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக. அப்போ நீங்கள் பேசிக் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எனக்கு நம்பர் சிஸ்டம்னா என்ன, சிம்பிளிஃபிகேஷன்னா என்ன, எல்சிஎம்ஹெச்எஃப்னா என்ன, ரேஷியோ ஆவரேஜ் பர்சன்டேஜ் இதெல்லாம் என்னன்றது எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இதை ஈஸியாக என்ன பண்ணலாம். ஸோ ஒரு பேசிக்கை ஸ்ட்ராங் பண்ணுவோம் ஆப்டி பொறுத்த வரைக்கும். இதே தான் செக்ஷன் வைஸ் அப்படின்றது. அதே மாதிரி இந்த ஃபார்முலா ரிவிஷன் அப்படின்றது ஸோ கண்டிப்பாக வேணுமா நம்ம நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன் ஃபார்முலா நம்ம எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எந்த ஒரு புக்கும் இல்லை, நம்ம ஒரு ஈஸியான அப்ரோச் வித் ஷார்ட்கட் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அதனால் மறக்காமல் ஸோ நம்மளோட வீடியோஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. 1 shot அதேமாதிரி நமக்கு இப்போ 3ஆம் தேதி 6 மணி நேரம் ரயில்வேவுடைய 1 shotக்கு நீங்கள் எஸ்எஸ்சியும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னா ரெண்டுமே எனக்கு சிலபஸ் பொறுத்த வரைக்கும் சேம் தான் சரியா. அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ நிறைய பேர் இந்த ப்ரீவியஸ் இயர் அப்படின்றத விட்டுருவீங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் என்னன்னா ப்ரீவியஸ் இயர் எப்பயும் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அந்த ஒரு அனாலிசிஸ் கண்டிப்பாக வேணும். எப்பவும் அவன் என்ன பண்ணுவான் ஸோ ப்ரீவியஸ் இயரை வச்சு தான் அடுத்தடுத்த வருஷம் அப்படின்றது கொஸ்டின் பேப்பர் இருக்க போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து அந்த கேலண்டரில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்ஸோடைய ப்ரீவியஸ் இயரை பார்க்கணும். அண்ட் அந்த நீங்கள் பர்டிகுலர் எக்ஸாம் போகிறீங்கன்னா அதற்கு முன்னாடி நடந்த ஷிஃப்டோடைய ப்ரீவியஸ் இயர் பார்க்கணும். இந்த ஒரு அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அவனுடைய பேட்டர்ன் என்ன, எல்லா எக்ஸாமுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்னை நீ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்னா ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் சரிங்களா. எஸ் அண்ட் ரிவிஷன். ஸோ ரெகுலர் ரிவிஷன் இட்ஸ் மஸ்ட். அதுவும் ஜிஎஸ் பார்ட்டுக்கு மஸ்ட்டு சரிங்களாப்பா. இந்த 147 நான் சொல்லியிருந்தேன் இந்த ரூல் அப்படின்றத யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டே படித்தது 4th டே திரும்ப படிங்க, அகைன் 7th டே படிங்க, கண்டிப்பாக மறக்கவே போகிறது கிடையாது. அதே மாதிரி இந்த ரிசோர்ஸ் ஸோ ஒன்ஸ் நீ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதையே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் வந்து நான் படிச்சிருக்கமா இன்னொரு ரிசோர்ஸ் நல்லா இருக்குண்ணா அதுக்கு போகிறேன் அப்படிலாம் இல்லை. நீ ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது அப்படி பார்க்கும்போது நீ பிவைக்யூ திரும்ப நான் சொல்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சரியா. எஸ் ஸோ இது தெளிவாக பண்ணி உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. நீங்கள் வந்து இந்த ப்ராசஸை ஸ்லோவாக பண்ணாதீங்க. ஸோ கரெக்டாக கிராஜுவலாக கொண்டு போங்க சரியா. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் வராது. உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக என்ன ஆகிடும் அப்படின்னா ஸோ அதிகமாகிடும். ஸோ இப்போவே எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி கொள்ளுங்கள் சரிங்களா. ஓகே டன். ஸோ அப்போ எனக்கு சப்ஜெக்ட்னு பார்க்கும்போது 4 இருக்குப்பா கரெக்டா. ஸோ ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ். ஸோ இது 4த்தையும் எப்படி படிக்கணும் அப்படின்னு நம்ம செக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நான் மேலேயும் கொடுக்குறேன் சரிங்களா. எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இதில் சப்போஸ் உங்களுக்கு வந்து எனக்கு ஆப்டி ரீசனிங் வரும், இது 2த்துல ஏதோ ஒன்று வரலன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு ஆப்டி ரீசனிங் நல்லா வரும், எனக்கு இது வராது. அப்போ இதில் 25 கொஷின் இருக்குன்னா நான் என்ன பண்ணிப்பேன்னா ஒரு 10லேருந்து 12 அடித்தா போதும். அப்போ நான் இங்கிலீஷில் ஓரளவு ஆவரேஜ் அட்டெம்ப்ட் கொடுக்கும். அப்போ என் அட்டெம்ப்ட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 70லேருந்து 80 அப்படின்றது தான் என்னுடைய சேஃப் அட்டெம்ப்ட்னு வச்சுப்போம் சரியா. இதுதான் வந்து வித் அக்யூரசியோட நீங்கள் கொடுத்துருக்கணும். வித் அக்யூரசியோட நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் நீங்கள் பேலன்ஸ்டாக வச்சுருக்கணும். அதாவது நான் வந்து இந்த ஏன்னா நமக்கு கட் ஆஃப் கிடையாது, செக்ஷனல் கட் ஆஃப் பேங்கிங் மாதிரி. நான் ஆப்டி நல்லா பண்ணுவேன், இதை நான் நல்லா பண்ண மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. இங்கேயும் மார்க் எடுக்கணும், இங்கேயும் மார்க் எடுக்கணும். ஏன்னா ஒரு மார்க்கும் உன்னுடைய ரேங்க் லிஸ்ட் அப்படின்றத வேறு லெவலில் சேஞ்ச் பண்ணணும் கட் ஆஃப் வந்து பார்க்கும்போது சரிங்களா. எஸ் அதை ஒரு தெளிவாக இருங்க. அப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஸ்டடி பிளான் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன எக்ஸாம் நீ ப்ரிப்பேர் பண்ண போறியோ அந்த எக்ஸாம் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அதோடைய அனாலிசிஸ் எடுக்கணும். எப்படி எக்ஸாம் இருக்குது, கொஷின் பேப்பர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உன்னுடைய பேசிக் கான்செப்ட்ஸை 1 by 1 நீ என்ன பண்ணணும் ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் தென் ப்ராக்டிஸ் ப்ளஸ் வந்து உன்னுடைய பிவிகே பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 3த்தையும் நான் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் செக்ஷனல் டெஸ்ட் தான் ஃபஸ்ட்டு போடணும். ஃபார் என்ன சொல்கிறது உன்னுடைய தப்புகளெல்லாம் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஒரு செக்ஷனுக்கும் அந்த டைமு உன்னுடைய ஃபாஸ்ட்டு உன்னுடைய அக்யூரசியை கரெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் செக்ஷனல் டெஸ்ட்டு அப்படின்றது இனிஷியலி போடணும். அண்ட் தென் லாஸ்ட்டாக ஒரு ஃபுல் டெஸ்ட்டு அதோடைய ரிவ்யூ அனாலிசிஸ் மினிமம் 1 hour. இந்த அனாலிசிஸ் அப்படின்றது ரிவ்யூ அனாலிசிஸில் நீ எழுதக்கூடிய டெஸ்ட்டு அப்படின்றத தாண்டி நீ ரிவ்யூ பண்ணணும் சரியா. ஸோ நான் வந்து தப்பான கொஷின் மட்டும் நான் பண்ணணும்னு இல்லை, எனக்கு தெரியாத கொஷின் ஈவன் எனக்கு தெரிஞ்ச கொஷினும் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் மல்டிபிள் அப்ரோச் கற்றுப்பீங்க சரிங்களா. ஸோ இதை நீங்கள் தெளிவாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதுமானது.
ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேவுடைய ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி இங்கே என்டிபிசியோட பேட்ச் அண்ட் சோழன் எக்ஸ்பிரஸோடைய குரூப் டி பேட்ச். சரிங்களா? இது எல்லாமே இப்போ நமக்கு ரயில்வே தரப்புலையும் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாத்துடைய லிங்க் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லோரும் மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸோ ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள். சரிங்களா? எஸ், ஓகே, டன். லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்ட்லி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஓகேங்களாப்பா? வேறு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸோ என்னோடய மெயில் ஐடி vimal.raj@adad47.com அப்படின்னு இந்த ஒரு மெயில் ஐடிக்கு உங்களுடைய மெயில் அப்படின்றது அமைச்சிருங்க. இல்லை கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்டை கொடுத்தாலும் போதுமானது. சரிங்களா? எஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.